செவ்வாய்க்கிழமை காலை மாம்பழம் சீசன் இல்லாட்டியும் சூப்பரான ஒரு சக்கரைக்கட்டி மாம்பழம் கிடச்சிருக்கு. அதில் தான் இன்றைக்கி கண்ணே முழிச்சது. வேளை இங்கிட்டு பாலை காய்ச்சிட்டு டீ போட்டு வச்சாச்சுங்க. இங்கிட்டு தம்பி குளிக்கிறதுக்கு தண்ணி காய போட்டாச்சு. இன்றைக்கி குடமிளகா சாதம் தான் பண்ணேன். ரைஸ் வச்சுருக்கேன். இந்த பக்கம் எல்லா பேக்கிங் வேலையும் நடந்துகிட்ருக்கு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி சுட்டு தக்காளி சட்னி செய்யலாம் அப்படிங்கிறதுக்காக தான் பிளான் பண்ணியாச்சு. சுட சுட நல்லா ஆவி பறக்க இட்லி சுட்டு இந்த பக்கம் வந்து தக்காளி சட்னி வந்து செஞ்சு வச்சாச்சு. புதினா கொத்தமல்லி கொஞ்சம் நிறையா இருந்துச்சு, அதை போட்டு செஞ்சது தம்பியோட ஆல் டைம் ஃபேவரட் சட்னி. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இங்கிட்டு ஒரு தோசையும் சுட்டாச்சு. தம்பி வந்து இட்லி தோசை எது விருப்பமோ சாப்பிட்டோம் அப்படின்ட்டு சாப்பாடு இந்த பக்கம் செஞ்சு வச்சாச்சு. கழனி புளிச்சாறு, தம்பி குடமிளகா சாதம் செஞ்சாச்சு. எங்களுக்கு கழனி புளிச்சாறு பீக்கங்காய் பாசிப்பருப்பு கூட்டு தான் வந்து செஞ்சோம். தம்பிக்கு குடமிளகா போட்டு நல்லா ரைஸ் வந்து ஃபுல்ஃபில்லாக வந்து ஒரு எக்கும் போட்டு செஞ்சு கொடுத்தாச்சு. லஞ்ச் பாக்ஸ்க்கு தான் பேக் பண்ணேன். பாய்.